இட்லி தோசை சாப்பிடவே தீபாவளி வரை காத்திருந்த உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியானதா, இல்லை இத்தாலிய நாட்டு உணவையும் இந்தியாவில் வைத்து சாப்பிடுகிற 2K கிட்ஸின் வாழ்க்கை மகிழ்ச்சியானதா? ஒரு சாமானியன் டிவி பார்ப்பதே பெரும் கனவாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியானதா, சாமானியனையே டிவியில் பார்க்கிற அளவிற்கு வாய்ப்புகள் பெருகி இருக்கிற இன்றைய வாழ்க்கை மகிழ்ச்சியானதா? வாரம் ஒரு முறை ஒளியும் பார்த்த உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியானதா, வாரம் வாரம் புது புது படமா பார்க்கிற எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியானதா? அத்தை மகளையும் அடுத்த வீட்டு பொண்ணையுமே காதலிக்க கஷ்டப்பட்டு காதலிச்ச உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியானதா, இல்லை அமெரிக்கால இருக்கிற பொண்ணையும் ஆன்லைன்ல அசால்ட்டா ஓகே பண்ற இன்றைக்கு 2K கிட்ஸின் வாழ்க்கை மகிழ்ச்சியானதா? எதிரில இருந்து வந்து இப்படி சொல்லுவாங்க, இப்போ படம் பார்த்து காதலிச்சு இப்படி சுத்திட்டு இருந்தா போதுமா, படிப்பு வேணாமா? இவ்வளவு நேரம் மலர்விழி அக்கா அதான் பேசினாங்க. 2000ற்கு முன் பிறந்த உங்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்பே குறைவு. அப்படியே அமைஞ்சாலும் என்ன படிக்க வேண்டும் என்பதை தேர்வு செய்வதற்கான உரிமை உங்களுக்கு கிடையாது. ஆனால் இன்றைக்கு 2K கிட்ஸ்களின் வாழ்க்கையில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் ஆண்களுக்கு இணையாக பெண்களும், கேட்டரிங் கல்லூரிகளில் பெண்களுக்கு இணையாக ஆண்களும் படிக்கிறார்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட சுதந்திரமும் உரிமையும் உள்ள 2K கிட்ஸ்களின் வாழ்க்கை தான் மகிழ்ச்சியா இருக்குன்னு நான்